அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் மண்மொழி மானத்துக்கு திமுக என்ன சம்பந்தம் இருக்கு? ஊழல் வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கச்சத்தீவை திமுக தரவாத்து கொடுக்கும். அதை நாங்க மீட்கணும். கச்சத்தீவை பத்தி தொடர்ச்சியா ஆண்டாண்டு காலமாக ஊடகவாதங்கள்ல ஒரு பொய் பரப்புரை வைத்து வருகிறார்கள். 1971ஆம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாட தொடங்கிய பொழுதே கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என்று ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆதாரங்களை திரட்டியவர் கலைஞர். ஆதாரங்களை திரட்டி 1973 கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். 1974 ஜூன் மாதம் கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாடாளுமன்றத்தில் எல்லாம் ஒப்பந்தத்தை கையெழுத்து கொண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு சட்ட அமைச்சர் மாதவன் கலைஞர் 2 பேரும் நேரா போய் இந்திரா காந்தியை சந்தித்து வலியுறுத்தி இந்த அறிக்கையை கொடுக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங்கை சந்தித்து கொடுக்கிறார்கள். முரசொலி மாறனும் இராச்சலினும் அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது கடும் எதிர்ப்பை பதிவு செய்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார்கள். 1974 1974 ஜூன் 29ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டுகிறார். சட்டமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த காங்கிரஸை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. ஒரே ஒரு கட்சியை தவிர அது அஇஅதிமுக. அந்த கூட்டத்தில் அதிமுக வெளிநடப்பு வெளியில போனவர் உங்களுடைய கோவை தொகுதியை சேர்ந்த அரங்கநாயகம் தான். அப்ப நம்ம வரலாறு தவறா கோவையை சேர்ந்த அரங்கநாயகம் அவர்கள் வெளிநடப்பு செய்தார் என்பதுதான் வரலாறு. அதிமுக துரோகம் செய்தது. கண்டன கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. தஞ்சையில் கலைஞர் பேசினார், சென்னையில் பேராசிரியர் பேசினார், ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். 1976 ஜூன் 31ஆம் தேதி இந்திரா காந்தியை எதிர்த்து வலிமையாக போராடிய காரணத்துக்காக திமுக ஆட்சியை கலைத்தார் இந்திரா காந்தி. திமுகவோடு கைகோர்த்தவர் எம்ஜிஆர். படத்தோட பேரையும் சொல்லுங்க. படத்தோட பேர் நான் சொல்றேன். படத்தோட பேர் கோவை செந்தில் ஆதாரப்பூர்வமான பதிவு.